நீருக்கு யார் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? நீரின்றி அமையாது உலகம் என்ற வள்ளுவனின் வாக்கை நீர் தவறாக புரிந்து கொண்டதால் தானோ மனிதா நீர் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உனக்காக அமைத்துக் கொண்டாய்? சரி, நீருக்கு யார்தான் நீர் என்று பெயர் வைத்தது? கூகுளை தட்டி பார்க்க முனையும் உங்கள் எண்ணங்களை என் கவிதை வரிகளால் கழுவ முயல்கிறேன். மூளையை கடைந்தெடுக்க வடம் கேட்கவில்லை. உங்கள் மனக்கூட்டின் இடுக்குகளில் வளம் வர சின்னதாய் தடம் கேட்கிறேன். கைதட்டல்களால் உங்கள் மனதில் உள்ள மாசும் தட்டப்படும், தூசும் தட்டப்படும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நன்கு ஒட்டிக்கொள்வதால் நீரின் மேற்பரப்பு இறுக்கமாகவே இருக்கும். சர்ஃபேஸில் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ஃபேஸில் சற்று டென்ஷன் குறையுங்கள். உடல் வேண்டாம், பொருள் வேண்டாம், உங்கள் ஆவியை அனுப்பி என் கவிதை வரிகளை கொஞ்சம் பிடித்துச் செல்லுங்கள். நீருக்கு யார் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? நீருக்கு குறிப்பாய் உருவெதுவும் கிடையாது. அன்பை போல அன்பு கொடுக்க கொடுக்க சுரக்கிறது, நீரும் இறைக்க இறைக்க சுரக்கிறது. நீரை எந்த பாத்திரத்திலிருந்தும் எந்த பாத்திரத்திற்கும் ஊற்றிவிடலாம். அன்பை எந்த மனத்திலிருந்தும் எந்த மனத்திற்கும் கடத்திவிடலாம். தடுப்பு சுவர் எழுப்பி நீரை கடத்துவது இதில் அடங்காது. எந்த மதத்திலிருந்தும் எந்த மதத்திற்கும் அன்பை வெளிப்படுத்தலாம். நீருக்கு நீர் பல சாயங்கள் பூசி வேற்றுமையை வெளிப்படுத்தலாம். மடைகளை உடைப்பதும் தடைகளை கடப்பதும் நீரின் குணம். நிறங்களை சலவை செய்வதும் நிஜங்களை உடுத்திக் கொள்வதும் நீரின் குணம். நிறங்களை கரைப்படுத்தி பொய்களை போர்த்தும் குணம் படைத்தோர் நீர். நீருக்கு யார் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? இடிக்கும் வானத்தில் நீரின் உருவம் ஒளி. வறண்ட பயிருக்கு நீரின் உருவம் விழி. தாகித்த உயிருக்கு நீரின் உருவம் மொழி. வழுக்கும் தரையில் நீரின் உருவம் வலி. மண்ணுக்குள் புதைந்தால் நீர் வளம். மண்ணுக்குள் புதைந்தால் நீர் பிணம். கொதித்தெழுந்தால் நீர் ஆவி. கொதித்து விழுந்தால் நீரும் ஆவி. விண்ணை இடித்தால் மழை நீர். உன்னை இடித்தால் குழை நீர். குளிர்ந்தால் நீர் உறையும். எதனால் நீர் குளிர்வாய் என்று நீரே உறையும். நீருக்கு யார் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? நீர் அனைத்தையும் கரைக்கும் ஆற்றல் பெற்றது. நீரும் அனைத்தையும் கரைக்கும் ஆற்றல் பெற்றவன். வயிற்றில் தாயின் தூக்கம் கரைத்தாய். பிறந்து விழுந்ததும் அமைதி கரைத்தாய். அரசியல் வெளியில் வாய்மை கரைத்தாய். சக ஊழியனின் பொறுமை கரைத்தாய். உடன் பிறந்தோரின் உரிமை கரைத்தாய். குடித்து குடித்தே உன் ஆயுள் கரைத்தாய். இப்படி கரைத்து கரைத்தே உன் வயிறு வளர்த்தாய். சரி, நீருக்கு யார்தான் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? உலக பரப்பில் 71 விழுக்காடு நீர். மனித உடம்பில் 60 விழுக்காடு நீர். குருதி, எச்சில், சளி, விந்து, நெஞ்சின் ஈரம், கண்ணின் கண்ணீர் இவை அனைத்துமே நீரின் அவதாரங்கள். நீரே, உனக்கு பெரிதாய் கொள்கை எதுவும் கிடையாது. சில கட்சிகள் போல எதனோடும் நீ கூட்டணி அமைப்பாய். தப்பாமல் பாலோடு முப்பாலும் கலப்பாய். உன்னை ராவோடு ராவாக அடிப்பவனையும் நீ அணைத்துக் கொள்கிறாய். ஏன், அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதாலா? யமனோடு நீ காட்டும் மாசு மரண மாசு. மூச்சு திணறுச்சுன்னா முடிஞ்சிரும் நம்ம ஆயுஸ். நீச்சல் தெரியலனா 3 முக்குல ஆளு காலி. தண்ணி லாரியை பார்க்கலனா ஒரே முக்குல முடிஞ்சிரும் சொல்லி.
நமக்கு உடம்பில்தான் கால்கள், நீருக்கோ உடம்பெல்லாம் கால்கள். நதியாகி ஓடுகிறது, நிற்காமல் ஓடுகிறது, கடலை நோக்கி பாய்ந்து ஓடுகிறது, பள்ளங்கள் நோக்கி பாய்ந்து ஓடுகிறது. பாறைகள் இடைமறித்தால் விலகி ஓடுகிறது, பாறைகளோடு பழகி ஓடுகிறது. ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் பெருங்கடலை சலனப்படுத்துவதில்லை, அலைகள் கொண்டிருந்தாலும் கரைகளை காயப்படுத்துவதில்லை, மழை நீர் உமிழ்ந்தாலும் மண்ணை அவமதிப்பதில்லை. கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஓடுவதற்கு நீரிடம் கற்றுக்கொள், உருகுவதற்கு பனியிடம் கற்றுக்கொள், வாழ்வு கொடுக்க நதியிடம் கற்றுக்கொள், பொறுமையை குளத்திடம் கற்றுக்கொள், எளிமையை சுனையிடம் கற்றுக்கொள், சேவையை குட்டையிடம் கற்றுக்கொள், ஈகையை சுனையிடம் கற்றுக்கொள், சமத்துவத்தை வாய்க்காலிடம் கற்றுக்கொள், தனிமையை கிணற்று நீரிடம் கற்றுக்கொள், பசியை சுழல் நீரிடம் கற்றுக்கொள், விழிப்பை அலை நீரிடம் கற்றுக்கொள். நீருக்கு யார் நீர் என்று பெயர் வைத்தது? நீரா? 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 இல்லை நீரா? முதல் உலகப் போர் 4 ஆண்டுகள், 2ஆம் உலகப் போர் 6 ஆண்டுகள், 3ஆம் உலகப் போர் 3-6க்காக மட்டுமா? நீருக்காகவும் மூழும் என்ற அச்சம் எனக்கு. உள்ளங்கையில் நாம் உறிஞ்சிக் குடிக்கும் நீர் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டுமல்ல, நம் மூதாதையரின் மரபணு. இந்த நீரைத்தான் வள்ளுவன் குடித்தான், இந்த நீரைத்தான் வாஞ்சிநாதன் குடித்தான், இதே நீரைத்தான் உன் பிள்ளையும் குடிக்கும், இதே நீரைத்தான் என் பிள்ளையும் குடிக்கும், இதே நீரைத்தான் அவன் பிள்ளையும் குடிப்பான். அடுத்த முறை குழாயை திறக்கையில் ஒரு சுற்று குறைத்து திருக்குங்கள். அடுத்த முறை குளிக்கையில் ஒரு குவளை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்த முறை வாசல் தெளிக்கையில் ஒரு கை குறைத்து அள்ளுங்கள். அடுத்த முறை நீரை குடிக்கையில் கடைசி சொட்டு முதல் குடித்து முடியுங்கள். அதுவே ஒரு கடைசி உயிரின் வாழ்க்கை துளியாக அமையலாம்.